வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. மார்கழி மாசத்துக்கான பிரசாதம் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். மார்கழியில பொதுவாவே இந்த 30 நாளும் மேக்சிமம் டெய்லி வெண்பொங்கல் நிறைய பேர் பண்ணிடுவா. சில நாள் தான் சக்கரை பொங்கல் இல்ல புளியோதரை இந்த மாதிரி வரும். டெய்லி ஒரே மாதிரி பொங்கல் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு நம்ம சாப்பிடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஆட்ல குழந்தைகளுக்கெல்லாம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கலாம். அதனால கொஞ்சம் வித்தியாசமா இன்னைக்கு நம்ம கொத்தமல்லி வெண்பொங்கல் பண்ண போறோம். இது பாக்குறதுக்கும் கிரீன் கலர்ல அழகா இருக்கும், அதே நேரம் டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல வாசனையாவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த டேஸ்டியான கொத்தமல்லி பொங்கல் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மல்லி பொங்கல் பண்றதுக்கு 1 கப்பு பச்சரிசி, இதே கப்ல 1/4 கப்பு பைத்தம்பருப்பு. பைத்தம்பருப்பை மட்டும் லேசா நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துட்டு இது ரெண்டையும் சேர்த்து வாஷ் பண்ணிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச அரிசி பைத்தம்பருப்பை நான் குக்கர்ல எடுத்துட்டு இருக்கேன். 1 கப்பு அரிசிக்கு அதே கப்ல ஒரு 5 கப்பு தண்ணி நான் அளந்து எடுத்துட்டு இருக்கேன். அதை குக்கர்ல விட்டுடலாம். குக்கர்ல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். குக்கர் மூடிட்டு 4-5 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துப்போம். மிக்சி ஜார்ல ஒரு 3 பச்சை மிளகாய், நான் சின்னதா இருக்கல 3 சேர்க்கிறேன். பெரிய மிளகாயா இருந்தா 2 போரும், ஏன்னா நம்ம மிளகு வேற சேர்க்க போறோம். 1 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி நம்ம தண்டோடையே சேர்த்துக்கலாம். தண்ணி விட்டு இந்த ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சு எடுத்துப்போம். குக்கர் விசில் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு. நம்ம குக்கர் மூடியை திறந்துக்கலாம். சூடா இருக்கும் போதே கரண்டியால நல்லா மசிச்சு விட்டுப்போம். மல்லி பொங்கலுக்கு தாளிச்சிடலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுப்போம். நெய் சூடானதும் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு கிரஷ் பண்ணி வச்சுட்டு இருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். மிளகு ஜீரகம் பொரிஞ்சதும் கொஞ்சம் முந்திரி பருப்பு நல்லா செவந்து வரட்டும். முந்திரி பருப்பு நல்லா செவந்து வந்ததும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம அரைச்சு வச்சிருக்கிற கொத்தமல்லியை சேர்த்துருவோம். மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா கலந்து அதையும் சேர்த்துக்கலாம். 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுப்போம். இதுல பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை போல 1 கொதி வந்தா போதும். நம்ம குழைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பொங்கலை கடாயில சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி பேஸ்டையும் நம்ம குக்கர்ல சேர்த்து வதக்கிக்கலாம். இல்ல இப்ப நான் பண்ற மாதிரி நம்ம கடாயில இந்த பொங்கலையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த பாத்திரம் நமக்கு கன்வீனியன்ட்டா இருக்கோ அது போல மிக்ஸ் பண்ணிப்போம். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இந்த கொத்தமல்லி பேஸ்ட்டும் இந்த பொங்கலும் நல்லா மிக்ஸ் ஆகணும். எப்பயும் ஒரே மாதிரி பொங்கல் பண்ணாம இது போல பண்ணும்போது நல்லா வாசனையாவும் இருக்கும், இந்த டேஸ்டும் டிஃபரெண்டா இருக்கும். ஏன்னா மார்கழியில நம்ம 30 நாளுமே பொங்கல் பண்ணுவோம். கொஞ்சம் இந்த மாதிரி வித்தியாசமா பண்ணும்போது சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு நமக்கு சாப்பிட்றதுக்கும் டிஃபரெண்டா இருக்கும். பாருங்க கலர் எவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு, லைட் கிரீன் கலர்ல நல்லா வாசனையா இருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி டெக்ஸ்டர் எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டா வந்திருக்கு. இதை இப்ப நம்ம வேற பவுலுக்கு மாத்திக்கலாம். கொத்தமல்லி வெண்பொங்கல் நல்லா மணக்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெடி ஆயாச்சு. பெருமாளுக்கும் நைவேத்தியம் பண்ணியாச்சு. இப்ப நம்ம பிரசாதம் எடுத்துக்கலாம். பிரமாதமா இருக்கு. பொதுவாவே நமக்கு அந்த கொத்தமல்லி கொஞ்சமா அந்த ரசத்துல போட்டாலே அவ்வளவு பிடிக்கும். ஃபுல்லா நிறைய கொத்தமல்லி போட்டு பொங்கல் பண்ணும்போது அது எவ்வளவு நல்லா வாசனையாவும் டேஸ்டா இருக்கும் அப்படிங்கறது நம்மளால இமேஜின் பண்ண முடியும். லேசான ஒரு பச்சை மிளகாய் காரமும் இருக்கு, ஜீரக மிளகு சேர்த்திருக்கோம், அந்த மிளகோட காரமும் சேர்ந்து நெய் வாசனையோட ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம மிக்சி ஜார்ல கொத்தமல்லி எல்லாம் போட்டு அரைக்கிறோம் இல்லையா, ரொம்ப முன்னாடியே நம்ம அரைச்சு வச்சிட்டோம்னா அது கொஞ்சம் கலர் மாறிடும். அதனால ஜஸ்ட் நம்ம கடாயில போட்டு வதக்குவோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி அரைச்சிட்டு உடனே சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப கலர் மாறாம இருக்கும். அப்ப பொங்கலும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் நல்லா இந்த கிரீன் கலர்ல பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இந்த 1 கப்பு அரிசிக்கு 5 கப்பு தண்ணி விட்டோம்னா நல்லா குழைய ஃபர்ஸ்ட் கிளாஸா வரும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த கொத்தமல்லி வெண்பொங்கலை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா அமையும், உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.